எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் இதை ஒத்துக்கிறேன். நான் அப்படியே எங்க அம்மா மாதிரி. ஏன்னா அம்மா என்ன அவங்கள மாதிரி தான் வளர்த்திருக்காங்க. she has made me like that, just like her. இங்க பாரு, நீ என்ன காதலிக்கிற. ஒருவேளை அம்மா என்ன அவங்கள மாதிரி வளர்க்கலன்னா உனக்கு என் மேல காதல் கண்டிப்பா. இல்ல, நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். ஐம் ரியலி சாரி. நான் இதை பத்தி பேசியிருக்க கூட, நான் தெரியாம பேசிட்டேன். நான் மன்னிச்சிடுறேன். இதுக்கப்புறம் பேச மாட்டேன். நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். ப்ளீஸ். என்னோட கேள்விக்கு நீ பதில் தரலனாலும் நான் கேட்ட கேள்வி சரிதானே? தன்னோட பொண்ணை கூட நினைச்சவ மேலே இவ்வளோ அன்பு காட்டுறாங்க, ஏன்? அதுவும் இல்லாமல் சீஃப் கூட இவ்வளோ அட்டாச்மெண்ட். நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. பிராச்சியோட அம்மாவை ரியா எதுக்காக இவ்வளோ மயக்கி வச்சிருக்கா? காட், நான் என்ன பண்றது? அம்மா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நான் இதை கண்டிப்பா பண்ணித்தானே ஆகணும். நான் பிராச்சிக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லி ஆகணும். I'll just call her. Oh God, இந்த நெட்வொர்க் எப்பவும் பிரச்சனையா இருக்கு. I hate this network. ஏய், என்ன ரியா பிராச்சி கிட்ட பேச போற, நீ எதுக்கு நர்வஸா இருக்க? நான் நர்வஸாலாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குங்க. அதாவது ரியாக்கு எல்லாமே தெரியும். இப்ப வரைக்கும் நான் பிராச்சிக்கு எதுவும் சொல்லல. அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிப்பாங்கன்னு எப்படி தெரியல. பேசிப்பாங்களான்னா, என் பொண்ணுங்க ரொம்ப கில்லாடிங்க. நாம எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்களும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நாம மட்டும் பிரியாம இருந்திருந்தா இந்நேரம் ரெண்டு பேரும். போதும், இனிமே நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். எல்லாரும் தப்பு பண்றது சகஜம்தான். நாமளும் சாதாரண மனுஷன் தானே. மனுஷன் தப்பு பண்ணானா அந்த தப்பை அவன் திருத்திக்கணும். இப்ப நம்ம தப்பை திருத்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. பிராச்சிக்கும் ரியாக்கும் நடுல இருக்கிற பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா பிராச்சியை கூட்டிட்டு நான் இங்கே வந்துருவேன். பிராச்சி ரூமு, ரியா ரூமு, அப்புறம் நம்ம ரூமு. அச்சோ, திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? கடந்த காலம் நம்மள ரொம்ப அழ வச்சிருச்சுல. ஆனா வரப்போற நாட்கள்ல நம்ம சந்தோஷமா அடே இங்க பாரு, நான் வந்து என்ன வரப்போற நாட்கள், வரப்போற நாட்களை அப்படியே கழட்டி விட்டுரு. இந்த நாள் யோசிச்சு பாரு, நீ இருக்க, நான் இருக்கேன். இதை விட வேற என்ன வேணும்? வா. அட, வெளியில எல்லாரும் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரியா முன்னாடியே ஹக் பண்றீங்க. எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. நான் 4th படிச்சேன். எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஆனா பசங்க முன்னாடி கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த பசங்க? பசங்கலாம் பெருசாயிட்டாங்க. அதனால அம்மா அப்பா தனியா சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். இதுதான் நடக்கும் தெரியும். இது நடக்கலன்னா அவங்களும் வந்திருக்க முடியாது. நாம தான் அவங்களுக்கு உயிர் கொடுத்தோம், அவங்க நமக்கு இல்ல. ஆனா ஒண்ணு சேர்ந்தது அவங்களால தானே. அப்படியா? இல்ல இல்ல இல்ல, இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது கோ இன்சிடென்ஸ். நாம ஒன்று சேர்ந்தோம் இல்லையா, அதுதான் டெஸ்டினி. அதாவது நம்மளுடைய காதல் தான் நம்மளை இந்த அளவுக்கு நெருக்கமா கொண்டு வர்றது. எனக்கு இந்த காதலுக்கு வேற வார்த்தை சொல்ல தெரியல. எனக்கு தெரியும், இதத்தான் பூர்வ ஜென்ம பந்தம் வாங்க. அதனால தான் நம்மளோட உறவு தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம சில நாளுக்கு கொஞ்சம் விலகி இருக்கலாமே தவிர நாம பிரிய மாட்டோம். ஆமா, இந்த உறவு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். வாங்க, இந்நேரம் ரியாவும் பிராச்சியும் பேசியிருப்பாங்க. அதுவும் முக்கியம்தான். பாப்படா, எல்லாத்தையும் சரி என்ன பண்றீங்க? ரன்பி, வாப்பா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. பட்டாசு எல்லாம் வெடிக்கணும். எங்க இருக்க நீ? எங்க இவன்? ரூம்ல இல்லையா? அவனை நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இவன் எங்க போனானே தெரியலையே. இப்ப சோகமாயிட்டல்ல? இல்ல இல்ல. கமான் பல்லவி, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சில்வர் ஜூப்ளி கொண்டாட போறோம். அதனால உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் தன் பையன் மேல அன்பா தான் இருப்பாங்க. ஆனா நீ உன் வாழ்க்கையே உன் பையன் தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. யூ நோ பல்லவி, இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னதில்ல, ஆனா ரன்பீர் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கானோ அப்பெல்லாம் நீ சந்தோஷமா இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அவன் சோகமாயிட்டா நீயும் சோகமாயிடுற. நீங்க சொன்னது சரிதாங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் யாருன்னா ரன்பீர் தான். அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் வர்றதே இல்ல. அது மட்டும் இல்ல, நான் உலகத்துக்கே பெரிய வார்னிங் கொடுத்திருக்கேன். என் பொண்டாட்டிக்கும் பையனுக்கும் நடுவுல யார் வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். சும்மா காமெடி பண்ணாதீங்க விக்ரம். இப்ப என்ன யோசிக்கிற? அதுவா விக்ரம், ரன்பீர் பிறக்க போற நேரத்துல டாக்டர் வந்து உங்ககிட்ட சொன்னார் இல்லையா, ஒண்ணு அம்மா இல்ல பையன், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பொழைப்பாங்கன்னு. அப்ப நான் மம்மி கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, ஆனா என் பையன் ரன்பீரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் என் மகன் ரன்பீர் பிறந்தான். அவன் பிறந்து என்ன காப்பாத்திட்டான்.
எனக்கு எதுவும் ஆகல. ஹே பல்லவி பைத்தியம், உன்னோட பையன் உனக்கு ஏதாவது ஆக விட்டுருவானா என்ன? அழக்கூடாது. என்னங்க நீங்க என்ன அழ வச்சிட்டீங்க. ஓகே, இனி பண்ண மாட்டேன். லவ் மட்டும்தான் பண்ணுவேன். விடுங்க. என்ன விடுங்க? ஒரு காலம் இருந்துச்சு எல்லாம் நானா தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் எதுவுமே இல்ல. எல்லாமே உன்னோட பையன் தான் முக்கியமாயிட்டான்ல. போதும் போதும், டிராமா ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரன்பீர் ஃபோன் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், இருங்க. ஒன் செகண்ட், மம்மி கால் பண்றாங்க. மம்மி சொல்லுங்க. உன் அப்பா என்ன ரொம்ப வம்புக்கு இழுக்கிறாரு. அட நீங்க போனை அவர்கிட்ட கொடுங்க. இப்போ நான் எடுக்க போற கிளாஸ்ல இனிமேல் யாருக்கும் அவர் தொந்தரவு கொடுக்க மாட்டாரு. தொந்தரவுன்ற வார்த்தையே மறந்துடுவாரு. நீ வந்து வாழ்க்கை பூரா ஒரு கிளாஸ் எடு. என்ன, உன் ரூம்ல தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்துரு. இதோ கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னு வந்து உங்ககிட்ட சொல்றேன். சரி சீக்கிரம் வா. உனக்கு தெரியும் இல்ல, நீ இல்லாம இங்க எதுவும் நல்லா இருக்காதுல்ல. எனக்கும் நீங்க எல்லாமே எதுவும் பிடிக்காது மம்மி. இதோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுவேன். ஓகே, குட் நைட், பை, லவ் யூ மாம். ஆக்சுவலி நான் போகணும். மம்மி ஃபோன் பண்ணிட்டாங்க. தெரியும், தடுக்க மாட்டேன். அம்மா பிள்ளைக்கு நடுவுல வர மாட்டேன். உங்க அம்மா கூட உனக்கு இருக்கிற பாண்ட் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இருக்கே, ரொம்ப கியூட். சரி, நீ சொல்லாத. என்னன்னா என்கேஜ்மெண்ட் ரிங், நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறேன். பை த வே, நீ என்னை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சு போக மாட்டல? என்னைக்கும் போக மாட்டேன். நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ. வெரி குட். குட் நைட். குட் நைட். உங்களுக்கு கிளாஸ் எடுக்க என் பையன் வந்துட்டு இருக்கான். என்னாச்சு? இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப எல்லாம் திட்ட மாட்டான். என்ன நினைச்சலாம் இல்ல, ஒன்னும் நினைச்சுதான் டென்ஷனா இருக்கேன். ஏன் டென்ஷனை பத்தி கவலைப்படாதீங்க. என் பையன் இருக்கான்ல. பைத்தியக்காரி, அவனாலதான் உனக்கு டென்ஷனே. ஏன்? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரன்பீர் ஒருவேளை உன்னை விட அவன் பொண்டாட்டியை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சா அதை உன்னால தாங்கிக்க முடியுமா? ரியாவுடைய அன்பால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே அவளுக்கு இருக்கு. ரியா, நான் அவளை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கா. என்ன அவ கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சா. வாழ்க்கை முழுக்க அம்மா எனக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் வாழ்ந்திருக்காங்க. ஒருவேளை நான் செத்து போயிருந்த அம்மா ஒருவேளை ரியா எனக்கு பண்ண துரோகத்தை நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா எல்லாரும் அவளுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஏன் அவளை போலீஸ்ல கூட புடிச்சு கொடுப்பாங்க. இந்த போன் ஏன் போக மாட்டேங்குது? நல்ல வேளை அவ போன் எடுக்கல. ஹலோ ரியா, பிராச்சி பேசுறேன். ஐ நோ, என்கிட்ட உன் நம்பர் இருக்கு. ஆக்சுவலி அது நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஏன்னா உன்னோட அம்மா. அட கடவுளே, என்னால இத நம்பவே முடியல. ஆக்சுவலி வந்து அம்மா தான் உனக்கு ஃபோன் பண்ணி தீபாவளி விஷ் பண்ண சொன்னாங்க. ஹாப்பி தீபாவளி. ஹலோ, லைன்ல இருக்கியா? என்னாச்சு? கட் பண்ணிட்டா. வேணும்னுட்டே தான் கட் பண்ணிருப்பா. இத பத்தி ஏதாவது கேட்டா நெட்வொர்க் சரியில்லைன்னு சொல்லிடுவா. ஏன் இப்படி பண்றா? இவ எப்பவும் மாற மாட்டா. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. ஏன் கத்துனீங்க? இப்ப ஏதோ சொன்னீங்களே, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏன் என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. ரியா, நீ கேள்வி எல்லாம் கேட்காத. உன்னோட ரூம்ல போய் இரு. என்ன, உன் கதவை சாத்திட்டு அங்கேயே இரு. கீழே எங்கேயும் வந்துடாத. ஒன் செகண்ட், நீங்க யார பத்தி பேசுனீங்க அத முதல்ல சொல்லுங்க. ஜஸ்ட் டெல் மீ. என் அம்மாக்கு எதுவும் ஆகல. ஷீ இஸ் ஓகே ரைட்? டெல் மீ, சொல்லுங்க. அட கடவுளே, என்னால இத நம்பவே முடியல. பிரக்யா இவளையும் மயக்கிட்டாளா? இங்க பாருமா, நீ இதெல்லாம் கண்டுக்காத. என்ன, நான் சொல்றேன்ல, ரூம்ல போயிருன்னு சொன்ன
என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்பதான் நான் வருவேன். வா, நான் சொல்றது கேக்குதுல, நீங்களும் உள்ளே இருங்க, வெளியே வராதீங்க. யாரும் வெளியே வந்துடாதீங்க அண்ணே. இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ நடந்திருக்கு. கண்டிப்பா எங்க அம்மா ஏதோ ஆபத்துல இருக்காங்க. தசரா டைம்ல அத்தை வந்து பிராச்சியை கொல்ல பார்த்தாங்க. அப்ப இந்த மாதிரி அம்மாவை என்ன சொல்றீங்க? எப்படி இப்படி நடக்கும்? யார் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க? இருங்க, நான் கீழே வந்துட்டே இருக்கேன். அட என்ன நீங்க? யார் இப்படி எல்லாம் பண்ணுவா? இவங்களுக்கு என்னாச்சு? கண்டிப்பா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ அண்ட் செக். இவங்க வீட்டுக்குள்ள வந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணணும். ராஜனா, நீங்க அண்ணனுக்கு கால் பண்ணீங்களா? அதான் பண்ணிட்டு ராஜ், ராஜ், நீங்க கதவை சாத்துனீங்களா இல்லையா? நான் சாத்திட்டேன். என்ன நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குதுன்னு ப்ளீஸ் சொல்றீங்களா? ராஜ், அபி எங்க? அது டாட், என்னாச்சு? பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அம்மா எங்க? அம்மா வந்துட்டா ரியா, நீங்க இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல உன்னோட ரூமுக்கு போ. இல்ல, நான் போக மாட்டேன். டாட், ஐம் ஷூர் அத்தை அம்மாக்கு எதிராக ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க கதவை கூட சாத்தி வச்சிருக்காங்க. ரியா, உனக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவ ஏன் பண்ண போறா? இல்ல டாட், எனக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. அத்தை இருக்காங்களே, அவங்களுக்கு அம்மாவை பிடிக்காது. அவங்க அம்மாவை ஹேட் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க தான் என் அம்மாவை ஏதாவது பண்ணிருக்கணும் டாட். ரியா, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களே? உங்களுக்கு நான் நல்லாதான் இருக்கேன். ஏன் எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏன்னா இங்க போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வராங்களா இல்ல வந்துட்டாங்க, அங்க பாருங்க. போலீஸ் எதுக்கு இங்க வராங்க? அண்ணா, அது வெளியில பகதூர் வண்டி பார்க்கிங் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அவன் தான் போலீஸ் வரதா சொன்னான். போலீஸ் எதுக்காக இங்க வரணும்? நாம எந்த தப்பும் பண்ணாத போது ஏன் கதவு திறக்க I மாட்டேங்கிறீங்க? guess I know the reason, but கதவு மூடியே இருக்கட்டும். நான் போய் நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல பிரக்யா. ஆனா போலீஸ் எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரியணும்ல. அலே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அட இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றீங்களா? இங்க ரியா மெஹரா யாரு? ரியாவை பத்தி நீங்க எது கேக்குறீங்க? நாங்க அவளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? நீங்க எதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ண? அவ என்ன தப்பு பண்ணா? அவ மேல அட்டெம்ப்ட் மர்டர் சார்ஜ் இருக்கு. சார், நீங்க எப்படி அவ மேல இப்படி ஒரு சார்ஜ் போடுவீங்க? அவளுக்கு எதிராக எஃப்ஐஆர் இருக்கு. சார், நீங்க என்ன காமெடி பண்றீங்க? யாருக்கு எதிராக அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பிராச்சிக்கு எதிராக. ராஜியா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, சஞ்சுவோட ஃப்ரெண்டு பிட்டு தான் எங்க கிட்ட சொன்னா. அவனையும் நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சஞ்சுவா? ஆமா, சஞ்சு எங்க? சஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான். இன்னைக்கு தான் 2 பேரும் சிட்டியை விட்டு போறதா பிளான் போட்டிருக்காங்க. ஆனா நாங்க பிட்டுவை பிடிச்சிட்டோம். இங்க பாருங்க, ரியாவை எங்க கூட அனுப்பிச்சு வைங்க. சார், இவளால பிராச்சி எதுவும் பண்ண முடியாது சார். உங்களால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? ஏன்னா ரியா மாதிரி பிராச்சி என்னோட பொண்ணு. இப்ப நீங்களே சொல்லுங்க சார், தங்கச்சி வந்து யாராவது அக்காவை கொல்லுவாங்களா? உங்களுக்கு யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க போய் அந்த சஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அவதான் சார் பிராச்சியை கொல்ல பார்த்தான். பிட்டு விசாரணையில என்ன சொல்லியிருக்கான்னா, ரியா தான் சஞ்சுவுக்கு பணத்தை கொடுத்து கொலை பண்ண சொல்லியிருக்கான்னு. சார், அந்த பிட்டு போய் சொல்றான் சார். அவன் ஃப்ரெண்டு சஞ்சுவை காப்பாத்துறதுக்காக என் பொண்ணு மேல பழி போடுறான். எங்க பாருங்க, நான் ஒன்னும் வக்கீலும் கிடையாது, ஜட்ஜும் கிடையாது. அதனால ஏன் முன்னாடி ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. என்ன சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல போய் சொல்லுங்க. ரியாவை அரெஸ்ட் பண்ணுங்க. மேம், வேண்டாம், ப்ளீஸ் மேம். ப்ளீஸ் கையை விடுங்க. ப்ளீஸ் விட்டுருங்க. என்ன காரியம் பண்றீங்க? உங்களுக்கு விலங்கு போறீங்க. அவன் கிரிமினலா? விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ப்ளீஸ். நீங்க எங்க கடமையை செய்ய விடாம இருக்கிறது மட்டும் இல்ல, உங்க வேலையில இருந்து தூக்க முடியும். நான் உங்க சீனியர் கிட்ட பேசுறேன். தாராளமா பண்ணுங்க. நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணுமோ பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு எங்க வேலையில குறுக்கிடாதீங்க ப்ளீஸ். இல்லன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இத லாஸ்ட் வார்னிங்கா நினைச்சுக்கோங்க. யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்த வேண்டியிருக்கும். அவளை கூட்டிட்டு வாங்க. கை வச்சு தான் பாருங்களேன். டச் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களை. ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணா, நான் அமைதியா இருந்தா ரியாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்கண்ணா. ரியா,
அவ எங்கேயுமே வரமாட்டா. அவளை முதல்ல விடுங்க. பிரியா எங்கேயும் வரமாட்டா. தீபாவளியையும் எங்க கொண்டாட்டத்தையும் கெடுத்துறாதீங்க. எங்க பாருங்க, எங்களுக்கும் தான் தீபாவளி இருக்கு. எங்களுக்கு அமிச்சது எங்களோட சீனியர். நாங்க எங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் எங்க ஃபேமிலியை பார்க்க போகணும். அப்ப எந்த சீனியர் உங்களை அனுப்பிச்சாரோ அந்த சீனியரை இங்க அனுப்புங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? அரெஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் அனுமதி கேளுங்க. வாங்க. கிட்ட வாரண்ட் இருக்கா? எப்படி நீங்க ஒரு நிமிஷம் என்ன பண்றீங்க? அவனை போக கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் பொறுமையா பேசலாம். ரியா குற்றவாளி இல்ல. இருங்க, நான் இப்பவே கமிஷனருக்கு ஃபோன் ப்ளீஸ் பண்றேன். நான் சொல்றது இப்ப நீங்க கேளுங்க. வக்கீலுக்கு கால் பண்றது தான் ரொம்ப நல்லது. அவர்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சார், நான் அபிஷேக் மெஹ்ரா பேசுறேன் சார். மொத்த போலீஸ் ஃபோர்ஸுமே என் வீட்டுக்கு வந்திருக்கு. என் பொண்ணு அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. இது நியாயமா? பாருங்க, நீங்க பேசுறது இந்த பட்டாசு சத்தத்துல எனக்கு கேட்கவே இல்ல. ஹலோ சார், நான் அபிஷேக் மெஹ்ரா பேசுறேன். கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு கால் பண்றேன். சார், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் சார். சார், ஃபோன் வச்சிராதீங்க. ஹலோ ஹலோ. ஷிட். சார் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. ரியா எதுவும் பண்ணிருக்க மாட்டான். இங்க என்ன நடக்குது? இன்னும் ஏன் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணல? மேம், ஏன்னா அவ இன்னசென்ட் இல்லையா? கிரிமினல் அந்த சஞ்சு தான். அந்த பிட்டு போய் சொல்றான். உண்மை போய் எதுன்னு கோர்ட் தீர்மானிக்கட்டும். அது சஞ்சு. பிராச்சி யார் அது? சஞ்சு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட். மேம், அந்த சஞ்சு பிராச்சியை கொல்ல பார்த்தா. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. ஒருவேளை என் கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்கிட்டேனா நீங்க ரியாவை அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஆமா, யாரு சொன்னது நாங்க பிட்டுவோட கன்ஃபெக்ஷனை கேட்டுதான் ரியாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு? ஆக்சுவலி எஃப்ஐஆர்ல அவனோட பேர் இருந்தது, அதனாலதான். ஒருவேளை நான் போன்ல சொன்னதை நீங்க முழுசா கேட்கலன்னு நினைக்கிறேன். ரியாக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணது வேற யாரோ. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? பிராச்சியோட அம்மா பிரக்யா. ரியா மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட்டது பிராச்சியோட அம்மா தான். நான் எந்த எஃப்ஐஆரும் பண்ணல. நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? அவ என்னோட பொண்ணு. உங்க பேரு பிரக்யாவா? ஆமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க. ஆனா இப்ப சொல்றீங்க எப்படி பண்ணுவேன்னு? நான் எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணவே இல்ல. நீங்க தான் ஃபைல் பண்ணீங்க, அதுவும் எங்க சீனியர் ஆபீசர்ஸ் முன்னாடி. அவர் தீபாவளி லீவ்ல போயிருக்காரு. அதனாலதான் அரெஸ்ட் வாரண்ட்டை எங்களுக்கு ஃபேக்ஸ்ல அனுப்பியிருக்காரு. இங்க பாருங்க. இங்க பாரு ரியா, நான் எந்த எஃப்ஐஆரும் கொடுக்கல. நான் எதுவும் பண்ணல. என்ன நம்புறியா? நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நான் இப்படி பண்ணவே இல்ல. ப்ளீஸ் பிலீவ். கங்க்ராட்ஸ் பிரக்யா. கடைசில நீ ப்ரூஃப் பண்ணிட்ட பிராச்சி மேல தான் அன்பு வச்சிருக்க, ரியா மேல இல்லன்னு. அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சொல்றல. ப்ளீஸ் இல்ல, நான் சொல்றது நான் கேளுங்க. அவளை கூட்டிட்டு வாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஏன் யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ் எங்க வேலையை செய்யுங்க. நான் சொல்றல. நடக்க மாட்டீங்க. வாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் வர மாட்டேன். டாட். என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். டாட், டாட் எங்களோட கோஆபரேட் பண்ணுங்க. ப்ளீஸ் வர மாட்டேன். வாங்க கூட வர மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. வர மாட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்க, சொல்லுங்க. விடுங்க, அவளை விடுங்க. சார், சொன்ன கேளுங்க, என்ன விடுங்க. சார், அமைதியா வந்து என்ன பண்றீங்க? விடு சொல்லுங்க. டாட், டாட், சொல்றேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அவளை விடுங்க. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஆமா, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி நடத்தாதீங்க ப்ளீஸ். நாங்க இப்படி பண்றதுக்கு நீங்க தான் காரணம். எங்களை பொறுமையா உங்களை கூட்டிட்டு போறதுக்கு விடுங்க. இல்லனா நாங்க வழுக்க டைமா தான் இழுத்துட்டு போவோம். இன்னசென்ட், நீங்க என்ன இப்படி? அவங்க இன்னசென்ட்னா எங்களுக்கு அதை ப்ரூஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி கத்திட்டு இருக்காதீங்க. ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க. நீங்க எங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாகும். இல்ல இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாதீங்க. அவளை ட்ரபிள் பண்ணாதீங்க. அவ எதுமே பண்ணல ப்ளீஸ். இல்ல மிஸ்டர் மெஹரா, அவங்க கைய விடுங்க. அவளுக்கு எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எதுவும் பண்ணாதீங்க ஸ்வீட்டார்ட். அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஐ ப்ராமிஸ் யூ. நான் கண்டிப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் ப்ளீஸ். நீங்க அமைதியா வரதா உங்களுக்கு நல்லது. சொன்னா கேளுங்க. எதுவும் பண்ணாதீங்க. வாங்க ப்ளீஸ் விட்டுறீங்க டாட். ப்ளீஸ் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து பாருங்க மிஸ்டர் மெஹரா. ரியா
எழுந்துருமா, அடி எதுவும் படல. ஆலியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ என்ன பண்ணிருக்க பாரு. பிரக்யாவை கீழே தள்ளி விட்டுருக்க. அவ கீழ்த்தரமா தானே நடந்துக்கிறா. நான் வேற கீழே தள்ளணுமா? என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. ஆனா அவ பண்ணது மட்டும் என்ன? அவ அப்படி என்னதான் பண்ணா? இந்த பிரக்யா ரியாவுக்கு எதிரா ஃபைல் பண்ணிருக்கா. இவளாலதான் ரியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. நான் எதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்? அவ என்னோட பொண்ணு. வெறும் பேரளவுக்கு தான் பொண்ணு. நீ அவளை பெத்தெடுத்தியே தவிர அவ மேல பாசம் காட்டல. இல்ல தானே? அன்பு காட்டி இருந்தா அவ மேல அட்டாச் ஆயிருப்ப. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருந்திருந்தா அவளுக்கு எதிராக நீ ஃபைல் பண்ணிருக்க மாட்ட. போதும் ஆலியா, உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த உண்மையை நீங்க எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். அப்புறம் உண்மை இதுதான் பிரக்யா. இப்ப வரைக்கும் உன் பொண்ணு பிராச்சிய மட்டும்தான் உன் பொண்ணா நினைச்சிட்டு இருக்க. ரியாவை நினைக்கல. அப்படி நீ நினைச்சிருந்தா அவ ஜெயிலுக்கு போறத பார்த்து உன் எதையுமே வெடிச்சிருக்கும்.